ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரநாரலை போற்றி. மிதுன ராசி நேயர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி இளவரசன் புதனின் ஆட்சி வீடு, காலபுருஷ சக்கரத்தின் தைரியஸ்தானம், ஞான வீடு, மிருகசீரிசம் 3 4, திருவாதிரை 4 பாதங்கள், புனர்பூசம் 1 2 3 அடங்கிய ராசி மண்டலம் நல்லா இருக்குது. மிதுன ராசிக்கு தற்போது கிரக நிலை நல்லா இருக்குது. அடுத்த ராசிக்கு ஒரு அற்புதமான நிகழ்வு நடக்கு. உங்கள் ராசியை சுற்றி ஒரு அற்புதமான கிரக நிகழ்வு நடக்கு. பல 100 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கு. இது எப்போ நடந்துச்சுன்னு நம்மளால் அக்யூரேட்டாக சொல்ல முடியல. ஏன்னா அந்த அளவுக்கு பஞ்சாங்கம் இல்லை நம்ம கையில். பஞ்சாங்கம் 50 வருஷத்துக்கு தான் இருக்குது. 2075 வரைக்கும் இருக்குது. முன்னாடி பார்த்தோம்னா 2050 வரைக்கும் இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. வழியே 100 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள பஞ்சாங்கமோ சாஃப்ட்வேரோ நம்மகிட்ட கிடையாது. அதாவது பொதுவாக எல்லாருக்கிட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் பார்க்குறவங்களுக்கு ஒரு 50 வருஷத்துக்குள்ளே தான் இருக்கும் பஞ்சாங்கமெல்லாம். இதில் பார்த்தாலும் அப்படி தான் இருக்கும். நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணாலும் சரி, சாஃப்ட்வேரில் பார்த்தாலுமே சரி, முன்பு ஒரு 50 வருஷத்துக்கு தான் பஞ்சாங்கம் இருக்கும், அந்த ஜாதக கட்டம் இருக்கும். அதன்படி பார்க்கும்போது இந்த நிகழ்வு எப்போ நடந்ததுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. ஆனால் அபூர்வமான நிகழ்வு. அது என்ன நிகழ்வு சார், அதை சொல்லணும்ல. அதான ஒரு ஜோதிடரோட கடமை. ஒரு ஜோதிடர் அப்சர்வேஷன் பண்ணிகிட்டே இருக்கணும். கிரகங்கள் எப்படிலாம் சஞ்சரிக்குது, அதோட மாற்றங்கள் எப்படி இருக்குது, அதோடைய அபூர்வ நிகழ்வு எப்படி இருக்குது, அது எந்தெந்த ராசிக்கு எப்படி பலன்களை கொடுக்குதுன்னு சொல்லணும். அதை பார்க்கணும், அப்டேட் பண்ணணும். அப்டேஷன் இஸ் மஸ்ட். ஓகே நேயர்களே, இப்போ வருகிற 30ஆம் தேதி, ஏப்ரல் 30ஆம் தேதி, சித்திரை 17 அட்சய திருதியை, வளர்பிறை சுக்லபட்ச திதி, திருதிய திதி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அன்றைக்கி பார்த்தோம்னா மிதுன லக்கணம். அந்த அட்சய திருதியை முக்கியமான டைம் காலையில் 9 to 10 மிதுன லக்கணம். 2ஆம் இடத்துல செவ்வாய் நீசபங்கத்தில் இருக்கிறாரு. வீடு கொடுத்தவன் உச்சம் யார்? சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சத்தில் இருக்கிறாரு. உங்கள் ராசிக்கு 2 கூட சந்திரனும் ராசிக்கு 12ஆம் இடத்துல ரோகிணி நட்சத்திரத்தில் உச்சமாக இருக்கிறாரு. அன்றைக்கி ரோகிணி நட்சத்திரம், அட்சய திருதியை ரோகிணி நட்சத்திரத்துக்கு தான் வருது. ரோகிணியில் தான் சந்திரன் உச்சம் அடைவார். ஸோ சந்திரன் உச்சம் அடைவதனால சந்திரன் வீட்டில் இருக்கிற செவ்வாய் நீசபங்கம் அடைகிறாரு. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 4ஆம் இடத்துல இருக்க கேது குரு பார்வையில் இருக்கிறாரு. குருவுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சன் வீட்டில் இருக்கிறாரு. உச்சன் வீட்டில் எங்கே சார் இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் கூட இருக்கிறாரு. சூரியன் மேசத்தில் உச்சம். அடுத்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம் சுக்கிரன் உச்சம். உங்கள் ராசிக்கு 5 12 கூடையவன் உச்சம் மீனத்தில். அந்த உச்சம் வீட்டில் சனியும் ராகும் சேர்ந்து இருக்கிறாங்க. அடுத்து ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் உச்சம், புதன் இருக்கிறார் உங்கள் ராசிநாதன். 12ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு. குருவு கூட சந்திரன் உச்சம். ஸோ எல்லா கிரகங்களுமே உச்சம் சம்மந்தப்பட்டு இருக்குது. உச்சம் சம்மந்தப்பட்டு நல்ல நிலைமையில் இருக்குது. இயல்பு நிலைக்கு அப்பாற்பட்டு இருக்குது. இயல்பு நிலைன்னா என்ன? தன்னோட சுய இயல்பை காட்டிலும் சுறுசுறுப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது, நல்ல நிலைமையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் எத்தனை நாளைக்கு சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா, ஏப்ரல் 29, 30, மே 1 இந்த 3 நாட்களும் நல்ல நிலைமையில் இருக்குது. எல்லா கிரகங்களுமே நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த காலகட்டம் எல்லா ராசிக்குமே நல்லா இருக்கும். ஆனால் ஒவ்வொரு ராசிக்குமே பலன்கள் வேறுபடும். சரியா நேர்களே? அது ராசிக்கு அந்த கிரகங்களோட ஆதிபத்திய விசேஷத்தின்படி வேறுபடும். ஸோ பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிரக நிலைகள் இந்த நிலைமையில் இருக்குது. நம்ம சேனலில் பொதுவாக பூஜை ஜோடத்தில் நிறைய தகவல் சொல்கிறேன். நான் மிதுன ராசிக்கு நிறைய வீடியோ போடுறேன். நம்ம டீம் நல்லா வேலை பார்க்குது. நிறைய கண்டென்ட் எடுக்கிறோம், நிறைய தகவல்களை நம்ம எடுக்கிறோம். பஞ்சாங்கத்துப்படி எடுத்து நிறைய தகவல்களை சொல்கிறோம். நேர்களே, உங்கள்கிட்ட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். தயவுசெய்து எல்லாருமே லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷனில் வீடியோ பாருங்கள். லைக் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 2000 லைக் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்கும். இந்த சேனலை ஃபார்வர்ட் பண்ணி போகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுபோல் உங்கள் ராசிக்கு அடுத்து நடக்கிற சம்பவங்கள்லாம் நான் சொல்லுவேன். நான் ஏப்ரல் 30ஆம் தேதி ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு புதன் வராரு. மே 31 11ஆம் இடத்துக்கு சுக்கிரன் வராரு. சனி பகவான் சுயசாரம் இருக்கிறாரு. அதுபோல் குரு பயிற்சி, கேது பயிற்சி, ராகு கேதுகள் பயிற்சியெல்லாம் அடுத்தடுத்து நடக்குது. செவ்வாய் சஞ்சாரமும் ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறது சூப்பராக பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்தடுத்து கிரக பயிற்சி கோச்சார பலன்களை உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு நீங்கள் ஒரு 2000 லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் சிறப்பாக இருக்கும். இதை மிதுன ராசி நேயர்கள்ட்ட ஒரு உரிமையாக கேட்குறேன். ஏன்னா நான் உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்கள் தோழனாக, உங்கள் நண்பனாக, உங்களுக்கு ஒரு கைடாக நான் வீடியோ நிறைய போடுறேன். சாதக பாதங்களை சொல்கிறேன், நட்சத்திரத்துக்கு போடுறேன், ராசிக்கு போடுறேன், லக்கண ரீதியாக தசாபுத்திக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன். நம்ம வீடியோ கேட்டவங்களுக்கு பழைய வீடியோ ரிட்டன் வியூவர்ஸுக்கு நிறைய தெரியும். ஸோ ரிட்டன் வியூவர்ஸ், நியூ வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே சிறந்தாழ்ந்த நன்றி, கோடான கோடி நன்றி. மிதுன ராசியில் போதி ஜோடத்தை பார்க்குற அனைத்து நேயர்களுக்கும் கோடான கோடி நன்றி. உலக வாழ் மிதுன ராசி நேயர்களுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றி. அதனால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸை போடுங்க. இந்த வீடியோ பதிவில் இந்த பல 100 வருஷம் கழித்து வருகிற இந்த அட்சய திருதியை முன்னிட்டு நீ என்ன பூஜை புனஸ்காரம் பண்ணணும் அதை இந்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன். கடந்த வீடியோவில் போட்டிருந்தேன், தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்குன்னு. தெய்வம் உங்கள் வீட்டில் வாசம் பண்ணுது. அந்த தெய்வத்தை நீங்கள் வீட்டில் நிப்பாட்டி வச்சுக்கலாம் நேயர்களே. இப்போ மிதுன ராசி
மிதுன ராசிக்கு வந்து பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நான் அந்த வழிபாடை சொல்லிடுறேன். சித்திரை 17 ஏப்ரல் 30 அட்சய திருதி காலையில் இருந்துச்சுன்னு சூரிய நமஸ்காரம் பண்ணிடுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா அட்சய திருதியை வந்து சூரியனை மையப்படுத்தி நடக்கிற ஒரு விசேஷம் தான். சூரியன் வந்து தர்மருக்கு வந்து அட்சய பாத்திரத்தை கொடுத்தாரு. மகாபாரதம் எழுதின நாளும் அட்சய திருதி அன்னைக்கு தான். மகாபாரத வியாசர் எழுதின நாளும் அட்சய திருதி அன்னைக்கு தான். கங்கை நதி, புனித கங்கை நதி பூமிக்கு வந்ததும் அட்சய திருதி அன்னைக்கு தான். சிவனுடைய தலையிலிருந்து பூமிக்கு வந்து சேர்ந்ததும் அட்சய திருதி அன்னைக்கு தான். பரசுராமர் பிறந்த நாளும் அட்சய திருதி அன்னைக்கு தான். சிவபெருமான் பிச்சாண்டியாக இருந்து அவர் பிச்சை பாத்திரம் நிறைந்ததும் அட்சய திருதி அன்னைக்கு தான். ஸோ இப்படி அட்சய திருதி அன்னைக்கு நிறைய அற்புதங்கள் நடந்திருக்கு புராணத்தில். அட்சயம் என்ற என்னென்னா வற்றாதுன்னு அர்த்தம். அல்ல குறையாதது தான் அட்சயம். ஸோ மிதுன ராசிக்கு அட்சய திருதி முதல் அல்ல குறையாமல் செல்வமும் வளமும் நலமும் வரும். சரியா நேர்களே? அதனால் நான் சொல்கிற பொருட்களை மட்டும் வீட்டில் வாங்கி பூஜை பண்ணுங்கள், மிகச்சிறப்பாக இருப்பீங்க. கடன் பட்சத்தை தீர்ந்து போயிடும். தேக ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அனைத்து வகையிலும் உங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும். கஷ்டப்படுறவங்களுக்கு கஷ்டம் தீர்ந்துடும். நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருக்கீங்களோ அந்த கஷ்டம் வந்து ஒரு சார்ட் அவுட் ஆயிரும். பிரச்சனையிலேருந்து வெளியே வருவீங்க. அதுபோக நேர்கள் நீங்கள் வந்து உங்களுக்கு உங்கள் தேவையில்லை என்கிட்ட நீங்கள் போடுங்க. கமெண்ட் பாக்ஸில் எல்லாருமே வந்து அந்த ஜனன ஜாதகத்தை அனுப்புகிறாங்க, சில கேள்விகள் கேட்குறாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கள். சார் எனக்கு இந்த பிரச்சனையில் இருக்கிறேன், அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொல்லுங்கள். கடன் பிரச்சனை, தேக ஆரோக்கிய பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பிள்ளை பிரச்சனை, புத்திர பாக்கிய பிரச்சனை, பிள்ளைக்கு படிப்பு பிரச்சனை, திருமண பிரச்சனை, இப்படி எதாக இருந்தாலும் அந்த பிரச்சனையை சொல்லுங்கள். அந்த பிரச்சனைக்குள்ள பரிகாரத்தை வழிபாடு நான் சொல்லுவேன். சரியா? இல்லைனா அதுக்கு வந்து வீடியோ போடுவேன். வீடியோ வந்து இன்னும் அடுத்து வருகின்ற காலத்தில் தனி மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை சந்திப்பாங்களோ, ஒரு மனுஷனுக்குன்னு சில முக்கியமான பிரச்சனை இருக்கும். பொதுவான பிரச்சனை தான் எல்லாத்துக்குமே. குடும்ப பிரச்சனைங்கிறது சில விஷயங்கள் பொதுவாக இருக்கும். அந்த பொதுவான பிரச்சனைக்கு கிரக அமைப்பு எப்படி இருக்கணும், அதுபோக அந்த பலன்கள் எப்படி இருக்கும், அதுக்கு சாதக பாதங்கள் என்ன, அதோடைய வழிபாடு என்ன, பரிகாரம் என்ன, எந்த கோயிலுக்கு போகலாம், அந்த கோயில் எங்கே இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக நடத்த வருகின்ற வீடியோவில் பிரயோஜனமாக போடுறேன். அதாவது உங்கள் பிரச்சனை தீர்ந்து போகணும், அவ்வளோதான். காய்ச்சல் ஏன் வந்ததுக்குன்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். காய்ச்சல் வந்துருச்சு, நமக்கு காய்ச்சலை தீர்க்கிறதுக்கு எந்த மாத்திரை சாப்பிடணும், எப்படி பத்தியம் இருக்கணும், சரியா? சீக்கிரம் காய்ச்சல் குணமாகணும், இப்படி வழியை கண்டுபிடிக்கணும். இதுதான் நமக்கு தேவை. நசன்னு வேண்டாம். இந்த தேவையில்லாதெல்லாம் பேச வேண்டாம். தேவையில்லாத பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டாம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருப்போம். சரியா நேர்களே? உங்களுக்கு அதுக்கு நான் வந்து கேரண்டி கொடுக்குறேன். அடுத்த 2 நாட்களில் உங்களுக்கு ஒரு தைரியப்படுத்துகிற மாதிரி, உங்கள் பிரச்சனையை தீர்க்கிற மாதிரி வீடியோ போடுவேன். இன்னிலேருந்து அதுக்கு ஒரு நான் சூழலை எடுத்து உங்களுக்கு அந்த காரியத்தை ஈடுபடுறோம். எங்கள் டீமும் ஈடுபடுறது. நல்லபடியாக உங்களுக்கு கைடு பண்ணுவோம். எல்லோரும் லைக் பண்ணுங்கள். சேனலை வந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணுங்கள். சரி சார், அட்சய திருதி அன்னைக்கு காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு 9 மணிக்கு பூஜை ஆரம்பிச்சிருங்க. 9 to 10 நல்ல நேரம், குருவரை. அந்த நேரத்தில் நான் சொல்கிற ஒரு 5 பொருட்களை மட்டும் வாங்கி பூஜையில் வச்சுக்கோங்க. 5 பொருட்கள் என்னென்ன பொருட்கள் சார்? கல் உப்பு, பால், பச்சை கற்பூரம், மஞ்சள், சந்தனம். இந்த 5 பொருட்களை வாங்கிடுங்க. 5 பொருட்கள் ஒரு பொருளை வாங்கி பூஜையில் வச்சுக்கோங்க. இதில் கல் உப்பு பால் வந்து யூஸ் பண்ணலாம், மற்ற பொருட்களை யூஸ் பண்ண முடியாது, உபயோகப்படுத்திக்கலாம். சரியா? இந்த கல் உப்பு பாலை வந்து நம்ம வந்து சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பாலை சுட வச்சு குடிச்சிக்கலாம். கல் உப்பை வந்து சமையலுக்கு வச்சுக்கலாம். இந்த 5 பொருள் ஒரு பொருளை வாங்கிக்கோங்க. வீட்டில் அரிசி உப்பு தீராமல் பார்த்துக்கோங்க. எப்போயுமே தயவுசெய்து மிதுன ராசி தாய்மார்கள் வீட்டில் அரிசி கல் உப்பு தீராமல் பார்த்துக்கோங்க. அரிசி சந்திரனுடைய அம்சம். சந்திரன் உங்கள் ராசி 2 கூடியவன், குடும்பஸ்தானாதிபதி, அதுபோக ஆதிபராசத்துடைய வடிவமாக இருக்கிறவன். ஸோ வீட்டில் அரிசி இருந்துச்சுன்னா அன்னை சக்தியோட அருள் இருக்கும். அடுத்து வந்து உப்பு, கல் உப்பில் மகாலட்சுமி சாட்சாத் குடியிருக்கிறார். ஸோ கல் உப்பும் வீட்டில் அரிசியும் இருந்துச்சுன்னா வீட்டில் வந்து சக்தியும் லக்ஷ்மியும் இருப்பாங்க. அதுபோக சரஸ்வதி எங்கேருந்து சார் வருவா? சரஸ்வதி உங்கள் நாவில் இருக்கா, உங்கள் நாசி கமலத்தில் இருக்கா. நாபி கமலத்திலிருந்து நீங்கள் சொல்கிற வார்த்தையில் இருக்கா. மனமுருக கும்பிடுங்க. நல்ல நேரம் பார்த்து கும்பிடுங்க, நல்ல ஓரை பார்த்து கும்பிடுங்க. அதைத்தான் நான் சொல்லியிருக்கிறேன். அட்சய திருதி அன்னைக்கு காலையில் 9 to 10 கரெக்டாக 9:45 நீங்கள் பூஜையை முடிச்சிட்டிங்களா, உங்கள் நாவில் சரஸ்வதி வந்துடுவா. உங்கள் நாவின் மூலிமா சரஸ்வதி வந்து உங்கள் வீடு முழுக்க வாசம் பண்ணுவாள். 30 தேவிகளும் உங்கள் வீட்டில் வந்துடுவாங்க. சரஸ்வதி என்னாவில் குடியிருப்பாள், சத்தியமே நிலைக்கும் வென்றிடுவேன். சரஸ்வதி அவள் வரணும்னா தெய்வத்துடைய நாமத்தை சொல்லணும். சரியா நேரில் நீங்கள் பூஜையில் வந்து மகாலட்சுமி படம், விநாயகர் படம், சக்தி அம்மன் படம், சரஸ்வதி படம், 30 தேவிகள் படத்தை வச்சு கும்பிடலாம். முக்கியமானது 30 தேவிகள் தான். அதுபோக உங்கள் இஷ்ட தெய்வம், காவல் தெய்வம், குலதெய்வத்தை கும்பிடுங்க. சரஸ்வதி வந்து நீங்கள் ஃபோட்டோவில் வச்சு கும்பிட்டாலுமே, நீங்கள் சொல்கிற மந்திரம் இருக்குது பார்த்தீங்களா, நீங்கள் எந்த தெய்வத்துக்கு மந்திரம் சொன்னாலுமே அங்கே வந்து சரஸ்வதி வந்துடுவா. ஏன்னா மந்திரம் நம்ம வாயிலிருந்து வர வார்த்தை தான் சரஸ்வதி. சரியா?
அந்த மந்திரத்துக்கு தெய்வம் அடிமை. எந்த தெய்வமாக இருந்தாலுமே அந்த தெய்வத்தோடைய நாமத்தை சொன்னோம்னா தெய்வம் அடிமையாகும். மந்திரத்தை சமஸ்கிருதத்தை தான் சொல்லணும் அவசியம் கிடையாது, சுலோகமாக தான் சொல்லணும் அவசியம் கிடையாது. நீங்கள் இப்போ லட்சுமியை கும்பிட்றீங்கன்னா அந்த லட்சுமியோட நாமத்தை சொல்லுங்கள். ஓம் ஆதிலட்சுமியை போற்றி, தனலட்சுமியை போற்றி, தானியலட்சுமியை போற்றி, திவ்யலட்சுமியை போற்றி, திரவியலட்சுமியை போற்றி, சௌபாகியலட்சுமியை போற்றி, வீரலட்சுமியை போற்றி, விஜயலட்சுமியை போற்றி, ஐஸ்வர்யலட்சுமியை போற்றி, சந்தானலட்சுமியை போற்றி, மகாலட்சுமியை போற்றி, நாராயணியை போற்றி அப்படின்னு சொல்லுங்கள். சரியா நேர்களே? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள். இப்படி நம்ம மனதுக்குள்ள என்னென்ன நமக்கு தோணுதோ அந்த தெய்வத்தோட நாமத்தை சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த தெய்வமும் நமக்கு அனுக்கிரகம் பண்ணும். அந்த மந்திரத்தின் வாழ சரஸ்வதி நம்ம நாவலில் வந்துடுவா. சரஸ்வதி நாவலில் வந்துட்டாலே அனைத்தும் சாத்தியப்படுங்க. சரியா? ஏன்னா ஒரு மனிதனுக்கு நாக்கு தான் ரொம்ப முக்கியம். நாக்கு தான் ஒரு மனிதனை வாழவும் வைக்குது, சாகவும் வைக்குது. ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். உலகத்திலே பயங்கரமான ஆயுதம் எது அப்படின்னு கேட்டால் அது நாக்கு தான். சரியா? அந்த நாக்கை நமக்கு சாதகமான ஆதாயமாக பார்த்துக்கிட்டோம்னா, நமக்கு சாதகமான ஆயுதமாக நம்ம கையாண்டோம்னா அனைத்தும் வசப்படும். உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம வெல்லலாம். அன்பால், வார்த்தையால், இன்சொல்லால் நம்ம வசப்படுத்தலாம். சரி நேயர்களே, இப்போ இந்த பூஜைக்கான நேரத்தை சொல்லிட்டேன். இதை ஏன் முன்னாடியே சொல்லணுன்னா, நிறைய நேயர்கள் பின்னாடி கேட்க மாட்டேங்கிறாங்க. அது நான் உங்களை குறை சொல்ல மாட்டேன். நான் ஒரு 20 நிமிஷம் பேசுனேன்னா முன்னாடி ஒரு 5 நிமிஷம் தான் கேட்குறாங்க, 15 நிமிஷம் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதனால தான் அந்த பூஜைக்கு உண்டான பொருட்கள், பூஜை நேரம், அந்த பூஜையோட மகிமையை சொல்லிட்டேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் சித்திரை 17 புதன்கிழமை ரோஹிணி நட்சத்திரத்து அன்னைக்கு காலையில் 9:45 நான் சொன்ன பொருட்களோட பூஜை பண்ணிடுங்க. அந்த இறை நாமத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அதுபோக மிதுன ராசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்கிறேன். அந்த மந்திரத்தையும் இந்த வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். அதையும் நீங்கள் சொல்லலாம். சரியா? அந்த மந்திரத்தை ஒரு 18 தடவை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீங் ஐங் சௌ. இது சமஸ்கிருத வார்த்தை தான். இதை ஒரு 18 தடவை சொல்லுங்கள். ஓம் ஸ்ரீங் ஐங் சௌ, ஓம் ஸ்ரீங் ஐங் சௌ. இதை டிஸ்பிளேயில் நான் போடுறேன், வீடியோவில் என்க்ளோஸ் பண்ணுறேன். இதை நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். சார் இது சமஸ்கிருதமாக இருக்குது சார் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்கள் ராசியினுடைய ராசிநாதன் புதனுடைய நாமத்தை சொல்லலாம். ஓம் மித்யாகாரன் புதன் பகவானே போற்றி அப்படின்னு ஒரு 18 தடவை சொல்லுங்கள். ராசிநாதன் நாமத்தையும் சொல்லலாம். சரியா நேர்களே? மித்யாகாரன் நாமம் நிறைய இருக்குது. புதனுக்கு தமிழில் நிறைய பேர்கள் இருக்குது. அதையும் நான் சொல்கிறேன். அதுலேயும் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை 2 எடுத்து சொல்லுங்கள். ஓம் புதன் பகவானே போற்றி, விஷ்ணு பக்தனை போற்றி, கணக்கனை போற்றி, தூதனை போற்றி, தேர்ப்பாகனை போற்றி, பச்சைமாலை போற்றி, அறிவனை போற்றி, நிபுணனை போற்றி, மிதுன ராசிக்கு உரியவனை போற்றி, கன்னி ராசிக்கு உரியவனை போற்றி, வித்யாகாரனை போற்றி, புந்தியே போற்றி, பெருமாளின் அம்சமே போற்றி அப்படின்னு புதன்மனுடைய நாமத்தையும் சொல்லுங்கள். ஓகே நேயர்களே, உங்களுக்கு ஒரு அற்புதமான நாளன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை செய்யுங்க. அற்புதமான மந்திரத்தை சொல்லியிருக்கிறேன். இந்த மந்திரத்தை சொன்னாலே அனைத்தும் வசப்படும். சரியா? ரைட்டு. இப்போ பலன்கள் எப்படி சார் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 11ஆம் இடத்துக்கு புதன் வருகிறார். உங்கள் ராசிநாதன் நீச நிலையிலேருந்து வெளியே வர்றார். நீசபங்கமாகி கரெக்டாக அந்த ஏப்ரல் 14ஆம் தேதி அச்சய திருதி அன்னைக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. 11ஆம் இடத்துக்கு புதன் வரதுனால தொட்டகாரியம் தொடங்கும். கைராசி இருக்கும், முகராசி இருக்கும். சுப செலவுகள் இருந்தாலுமே அதுக்கு உண்டான பணப்பழக்கம் இருக்கும். 5ஆம் இடத்தை பார்க்குறாரு. அருமையாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். குலதெய்வத்துடைய அனுக்கரம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். தொட்ட காரியமெல்லாம் வரிசையாக நடக்கும். பிள்ளைகள் விஷயத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்கள் பிள்ளையோட படிப்பு, திருமணம், வேலைவாய்ப்பு நல்லாயிருக்கும். பிள்ளைகளோட மேல் படிப்பு மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் 10ஆம் இடத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால தொழிலில் நல்ல லாபம் இருக்கும். தொழிலில் நல்ல வருமானம் இருக்கும். தொழில் முனைவருக்கு நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் வேலை பார்க்குறவங்க நல்லாயிருக்கும். அரசாங்கத்தில் கஜனால வேலை பார்க்குறவங்க, பேங்கிங்கில் வேலை பார்க்குறவங்க, டீச்சர் வேலை பார்க்குறவங்க, சொல்லிக் கொடுக்குறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. விவசாயம் பலிதமாகும். சரியா நேர்களே? ஏன்னா 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இருக்கிறதுனால விவசாயம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். நிலராசியிலும் நீர் ராசியிலும் குரு சுக்கிரன் இருக்கிறதுனால, பரிவர்த்தனை இருக்கிறதுனால விவசாயத்துக்கு உண்டான நீர் நல்லபடியாக கிடைக்கும். தண்ணிக்கு கிடைக்கும். இந்த கோடை காலத்திலுமே விவசாயத்துக்கு தண்ணி கிடைக்கும். அதனால் நீங்கள் விவசாயத்தை நல்லபடியில் கொண்டு போகலாம். 11ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால புன்சை சம்மந்தப்பட்ட பயிர்கள் நல்லாயிருக்கும். கம்பு, கேழ்வரகு, சோளம், இது மாதிரி புன்சை பயிர்கள் போடுறவங்க, மானாவாரி பயிர் போடுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். தீவனங்கள், மாட்டு தீவனம், விளைச்சல் மேய்ச்சல் நிலத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. சில பேர் கால்நடை வச்சு மேய்ச்சலுக்கு விடுவாங்க. அது நல்லாயிருக்கும். கால்நடை வளர்ப்பவர்களும் நல்லாயிருக்கும். 10, 11ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். கலை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்லாயிருக்கும். நாட்டிய கலை, ஆடல், பாடல், இயல், இசை, நாடகம் சம்மந்தப்பட்டவர்கள் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. புதனுக்கு செவ்வாய் கேந்திரமாக இருக்கிறது கூடுதல் சிறப்பு தான். சரியான நேர்களை நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ராசியில் 12ஆம் இடத்துல 2 கூடையும் இருக்கிறனால சுப செலவு இருக்கும். ராசிக்கு 7, 10 கூடையும் இருக்கிறனால குடும்பத்துடன் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க. அதுமாதிரி தொழில் ரீதியாகவும் சில சுப செலவு இருந்தாலுமே அது வருமானம் வழிவகுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. பணம் பல ரூபத்திலிருந்து வரும். ஏக காலத்தில் பல வேலையில் பெறுவீங்க, பல வேலையை பார்ப்பீங்க. மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் சொல்கிற மாதிரி உங்களுடைய வேலைகளில் மிக சிறப்பாக இருக்கும். லாபம்
தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி பன்மடங்கு இருக்கும். தொழிலை நல்லா அபிவிருத்தி பண்ணுங்கள். தொழிலை புதுசாக நீங்கள் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம். இப்போ வந்து தொழிலில் நீங்கள் வந்து அபிவிருத்தி பண்ணுறதுக்கு நல்ல காலமாக இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு புதன், தனித்த புதன் பார்க்குறாரு. தனித்த புதன் இயற்கை சுபர், நல்ல நிலைமையில் பார்க்குறாரு. அடுத்து வந்து அவர் இப்போ பரணிச்சாரத்துக்கு வருவார். அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 1-4 கூடையவன் 5 வருட கூடிய சாரத்தில் வருது. அருமையான அமைப்பு. தர்ம கர்மாதிபதி யோகம் வந்து கை கொடுக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நேர்களே. ஸோ அடுத்தடுத்து வந்து வர காலங்கள் வந்து உங்களுக்கு பணம் நல்ல பன்மடங்காக பிறங்கும். 10 100 ஆகும், 100 1000 ஆகும், 1000 லட்சமாகும், லட்சம் கோடியாலாகும். ஸோ பன்மடங்கு பலம் பெருக்கும். உங்களுக்கு எந்த லெவலில் நீங்கள் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் ஜாதகத்தை பார்த்தா சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு மகாதன யோகம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகாதன யோகங்கிறது ஒரு கோடீஸ்வர யோகம், லட்சாதிபதி ஆக்கிற யோகம். அந்த யோகம் வந்து உங்களுக்கு வரப்போகுது. ஸோ அதனால் நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் நல்ல முனைப்புடன் செய்யுங்க. ஏன்னா 5ஆம் இடத்துக்கு வந்து சுப பார்வை இருக்கிறனால நல்ல முனைப்பாக இருப்பீங்க. 11ஆம் இடத்துல வேறு சூரியன் இருக்கிறாரு. அருமையாக இருக்கும். சரியா? ஆளுமை அதிகாரம் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. எதுலேயும் முனைப்பாக இருப்பீங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். ஏன்னா 3 கூடையவன் 3க்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 3 கூடிய தைரிய வீரிய சனாதிபதி ஒரு கோணத்தில் இருக்கிறது. தான் வீட்டுக்கு ஒரு கோணத்தில் இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. திடீர் தனலாபங்கள் இருக்கும். கணிதம் சயின்ஸ் படித்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சாஸ்திர ஆராய்ச்சி, வாத பிரதிவாதங்கள், வக்கீல் வேலை பார்க்குறவங்க, ஆர்குமெண்ட்டில் இருக்கிறவங்க, பட்டிமன்ற நடுவர்களும் மிகச்சிறப்பாக இருக்குது. நல்லது ஒரு காலமே பார்க்கப்படுகிறது. சூரியன் 11ஆம் இடத்துலேருந்து மிகச்சிறப்பான பலன்களை கொடுப்பார். சரியா? சூரியன் வந்து இந்த பிதிர்காரகன், ஆத்மகாரகன். அதுபோக உங்கள் ராசிக்கு வந்து தைரிய சனாதிபதி வேறு. அதனால் அவர் வந்து நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க நேர்களே. சூரியனால் வந்து நீங்கள் மிக உன்னத நிலைக்கு போவீங்க. புத ஆதித்ய யோகம், சூரிய நாராயண யோகம், இந்த 2 யோகமே வந்து உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்குது. லாபஸ்தானத்தில் வருது வந்து மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. 11ஆம் இடத்துல இருக்கிற சூரியன் புதன் கூட சேர்ந்து நிறைய சம்பாதனை செய்ய வைப்பார். நல்லா ஏர்னிங் பண்ணுவீங்க. சோம்பேறித்தனமாக இருக்க மாட்டீங்க. மல்டி லெவல் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அது உங்களுக்கு தான் தெரியும். நீங்கள் வந்து ஒரு உத்தியோகம் பண்ணலாம். அந்த உத்தியோகம் போக மற்ற நேரத்தில் சில காரியங்கள் பண்ணலாம். அந்த காரியம் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும். சிச்சுவேஷன் கிரியேட் ஆகும். அது நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. எல்லா நேரமும் வராது. இந்த 11ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படும் போது அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்ய வைப்பார். நிறைய ஏர்னிங் இருக்கும். பேச்சில் வல்லவராக இருப்பீங்க. பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும். டப்பிங் குரல் கொடுக்குறவங்க, திரைப்படத்துறையில் வேலை பார்க்குறவங்க, பின்னணி பாடகர்கள், சொல்லிக் கொடுக்குறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க, எங்களை போன்ற ஜோதிடர்கள், எஃப்எம் ரீடர் வேலை பார்க்குறவங்க, டிவியில் பேசுகிறவங்க, இப்படி நிறைய சொல்லலாம். அது பேச்சை மூலதனமாக போட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பாக இருக்கும். அதுக்கேற்ற வருமானமும் இருக்கும். அரசு தொடர்பில் இருக்கிறவங்க நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசு தொடர்பு, உங்கள் பிள்ளைகளுக்கு ஸ்காலர்ஷிப் வேணும், உங்கள் பிள்ளைகள் படிக்கிறாங்க, ஹையர் எஜுகேஷன் படிக்கிறாங்க, அதுக்கு கவர்மெண்ட்டோட சப்சிடி வேணும்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகலாம். அதுபோல் அரசு சப்சிடியோடு உங்களுக்கு காலேஜில் சீட்டு கிடைக்கும். அரசாங்க வருமானமும் குழந்தைங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதுலேயும் நல்லா இருப்பீங்க. தொட்ட காரியத்தில் வந்து விடாமுயற்சியாக இருப்பீங்க. தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, வெற்றி, இது 3ம் உங்களுக்கு ஒருங்கே சாத்தியப்படும். வேகமாகவும் இருப்பீங்க, விவேகமாகவும் இருப்பீங்க. வேகத்துக்கு சூரியன், விவேகத்துக்கு புதன். ஸோ புதனும் சூரியனும் சேர்ந்து 11ஆம் இடத்துல செவ்வாய் வீட்டில் ஒரு சுறுசுறுப்பான ஒரு ஜூட்டிக்கான கிரகத்தோட வீட்டில் இருக்கிறது மிகச்சிறப்பு தான். வீரத்தோடு விவேகமாக இருப்பீங்க. மனதில் ஒரு தைரியம் இருக்கும். உழைத்து நல்லா முன்னேறுவீங்க. எதுலேயும் நல்ல எஃபெக்ட் எடுப்பீங்க. நல்ல நண்பரோட ஆதரவு இருக்கும். மனதில் ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி இருக்கும். சில சௌபாக்கியம் கிடைக்கும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல பணியாட்கள் அமைவாங்க. வேலை பார்க்குற இடத்துல அவங்க வந்து நல்லா ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க. நீங்கள் ஒரு தொழிற்சாலை வச்சுருக்கிறீங்க, ஒரு முதலீட்டாளர் இருக்கிறீங்க, தொழில் அதிபராக இருக்கிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட வேலை பார்க்குற அந்த ஊழியர்கள், உங்கள்கிட்ட சம்பளம் வாங்குறவங்க இந்த காலகட்டத்தில் ஃபெய்த்ஃபுல்லாக இருப்பாங்க, விசுவாசமாக இருப்பாங்க, நல்ல ப்ரொடக்ஷனை கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு லாபம் நன்மடங்காக வரும். ஏன்னா அந்த சூரிய நாராயண யோகம் 11ஆம் இடத்துல பரிபூர்ணமாக பார்க்குறாங்க. 11ஆம் இடத்துக்குரிய செவ்வாயும் 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் தங்களுக்குள்ள கோணத்தில் இருக்கிறாங்க. நவபஞ்சம யோகத்தில் இருக்குது. நல்ல அமைப்பு. இதுதான் அந்த பல 100 வருஷத்துக்கு இடையில் உண்டாகிற ஒரு நல்ல யோக அமைப்பு. இந்த யோக அமைப்பு உங்களுக்கு அப்படியே பரிபூர்ணமாக நடக்கும். அதனால் இந்த வீடியோ கேட்குற நேயர்கள் அடுத்தடுத்து காரியங்களை செய்யுங்க. நான் சொன்ன டயத்தில் அந்த பூஜை புனஸ்காரத்தை பண்ணிங்கன்னா மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி நல்ல ஒரு என்கரேஜ்மெண்ட் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து நல்ல வீடியோக்கெல்லாம் போடுவேன். சாதக பாதங்களை சொல்லுவேன். அடுத்து செவ்வாய் பயிற்சி இருக்குது. அடுத்து குரு பயிற்சியும் ராசிக்கு வருது. சந்திரனும் அடுத்து வருகின்ற நாட்களில் நல்ல நிலைமையில் இருக்கிறார். ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ராசிக்கு வருவார். அடுத்து 2ஆம் இடத்துல சந்திரமங்கல யோகம், 3ஆம் இடத்துல சிம்மத்தில் உச்சன் வீட்டில் போவார், 4ஆம் இடத்துல குரு பார்வைக்கு வருவார், 5ஆம் இடத்துக்கு மறுபடிக்கும் புதன் பார்வைக்கு போவார். ஸோ சந்திரன் மிகச்சிறப்பாக இருக்கிறார். ராசிக்கு 2 கூடியவன், தன்ன குடும்ப வாக்கு சேனாதிபதி நல்ல நிலைமைக்கு வரதுனால குடும்பத்தில் பணப்புழக்கம் இருக்கும், சந்தோஷமாக இருப்பாங்க. தாய்மார்கள் வழியாக நல்ல ஏற்றம் இருக்கும். பெண்களோட கை ஓங்கி இருக்கும். மிகச்சிறப்பாக பாவிக்கப்படுவீர்கள். நல்ல விதமாக தான் இருக்குது. அதுபோக வந்து உடல்நல சிறப்பு நல்லா இருக்கும். சமுதாயத்தில் வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, அரசியலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு கிடைக்கும். நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதிகாரிகளுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அரசாங்கத்தில் உயர் பகுதியில் இருக்கிறவங்களும் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக வந்து தனியார் துறையில் எரிசக்தி சம்மந்தப்பட்டவங்க, எலக்ட்ரிக்கல் சம்மந்தப்பட்டவங்க, இபி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அணு உலையில் இருக்கிறவங்க, டர்பன் ஜெனரேட்டரில் வேலை பார்க்குறவங்க, நீர் மின்சாரம், நில மின்சாரம், காற்று மின்சாரம், இது சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, இன்ஜினியரிங் வேலை பார்க்குறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக இருக்கும். நல்லா இருப்பீங்க. சரியா நேர்களே? கிரக நிலைகள்
நல்லா இருக்கிறதுனால நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், எல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன், ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோமே சார், எங்களுக்கு சில கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி செவ்வாயுடைய சம்பந்தம் வந்து ஒரு ராசியில் பர்டிகுலராக இருக்கும். அந்த ஆதிபத்திய விசேஷங்கள் உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸை கொடுக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியில் இப்போ வந்து 5ஆம் இடத்துல செவ்வாய் பார்வை பார்த்தாலுமே 5 கூடையவன் வந்து 11ஆம் இடத்துல இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல இருக்கிறாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு வந்து பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் ஒரு இது இருக்கும். ஏன்னா சூரியனும் 5ஆம் இடத்தை சம்மந்தப்படுறாரு. 5ஆம் இடத்துல சூரியன் சம்மந்தப்படுறாருன்னா பிள்ளைகள் விஷயத்தில் நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் சில நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு பொய் கோபப்படுவீங்க. பிள்ளைகள் விஷயத்தில் சில கோபம் இருக்கும், உஷ்ணம் இருக்கும். அதை மட்டும் தவிர்த்துருங்க. இல்லைன்னா பிள்ளைகளோட செயல்பாடு வந்து உங்களுக்கு டென்ஷனாக்கும், பதட்டப்பட வைக்கும். அதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் புரிதலை வளர்த்துக்கோங்க. 5ஆம் இடத்துக்கு புதன் இருக்கிறதுனால புரிதல் இருக்கும், பிள்ளைகள் விஷயத்தில் புரிதல் இருக்கும், இருந்தாலும் முன்கோபம் இருக்கும். சரியா, முன்கோபத்தை தவிர்த்துட்டிங்கன்னா முழு பலனையும் அடைவீங்க. செவ்வாய் வந்து ராசிக்கு வந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. 8ஆம் இடத்துக்கு குரு பார்வையும் இருக்குது. அதனால் நிலைமை கட்டுக்குள்ள இருக்கும். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. எதையும் அவசரப்பட்டு செய்யாதீங்க, பதட்டப்படாதீங்க. குறிப்பாக சர்க்கரை வியாதி, ப்ரெஷர் இருக்கிறவங்க, நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்களாம் கொஞ்சம் அனுசரித்து போகணும். பதட்டப்பட வேண்டாம், டென்ஷன் வேண்டாம். எதையும் அமர செய்யுங்க. சரியா, இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு இல்லைன்னா நாளை மறுநாள் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. நம்ம நல்ல படம்னு இருந்தோம்னா, தேக ஆரோக்கியத்துடன் இருந்தோம்னா இப்போ இல்லைன்னா எப்போனாலும் சம்பாதிச்சுக்கலாம். அதனால் தயவுசெய்து ஒரு 60 வயதுக்கு உட்பட்டவர்கள் பொறுமையாக இருங்க, நிதானத்தை விட்டுறாதீங்க. இன்றைக்கி தான் முடியும்னு சொல்லி டென்ஷன் ஆகி காரியத்தை சேர்க்காதீங்க. ஏன்னா 8ஆம் இடத்துக்கு செவ்வாய் பார்வை இருக்குது. அடுத்து 9ஆம் இடத்துக்கும் பார்க்குறாரு. 9 கூடையவனும் வந்து சனி ராகுவோட சேர்ந்துருக்கிறான். அதனால் தாப்பனுடைய உடல்நலத்தையும் பார்த்துக்கோங்க. உங்கள் அப்பாவுக்கு வந்து உடல்நல அசதி இருக்கலாம், சோர்வு இருக்கலாம், அவர் கொஞ்சம் ஒரு என்ன செய்யலாம், அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுவார். ஏன்னா உங்களுக்கு வந்து 9 கூடையவனும் சனி ராகுவோட சேர்ந்து இருக்கிறாரு. ஸோ டிசம்பர் மாதம் வரைக்கும் இது இருக்கும். 9ஆம் இடத்துக்கு வர செவ்வாய் பார்வை இருக்குது. ஆமாம், செவ்வாய் வந்து 8ஆம் பார்வையால் 9ஆம் இடத்தை பார்க்குறாரு. 9ஆம் இடத்துக்கும் சுப தொடர்பு இல்லை. சரியா நேர்களே? அதனால் தாப்பனுடைய உடல்நல அக்கறையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்பா வழி உறவுமுறைகிட்ட விட்டு கொடுத்து போங்க. அப்பா கூட பிறந்த அக்கா, அப்பா கூட பிறந்தவர்கள் அத்தை, பெரியப்பா, சித்தப்பா, இப்படி உறவுமுறை வரும் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட நல்லபடியாக பழகுங்க. அவங்களுடைய ஹெல்த்தை நல்லபடியாக வச்சுக்க சொல்லுங்கள். நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் அவங்களுக்கு. சரியா, நீங்கள் வந்து வயதில் கம்மியாக இருந்தீங்கன்னா அவங்க வயதில் உங்களுக்கு காட்டிலும் மூத்தவங்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்கள். அப்பா கிட்ட கொஞ்சம் பதமாக நடந்துக்கோங்க. அப்பா கிட்ட வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா நேரில் இதெல்லாம் பண்ணினீங்கன்னா நல்லபடியாக தான் இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் இல்லை. 6ஆம் இடத்துக்கு வந்து சுப தொடர்பு இருக்குது. 6ஆம் இடத்துக்கு குருச்சந்திர யோகம் 6ஆம் இடத்துல இருக்குது. 6ஆம் இடம் வழுக்குது. 6ஆம் இடம் வந்து லக்கணத்தை காட்டிலே வழுக்குது. அதனால் கடன் வாங்குறவங்க கடனை கட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. கடன் பிரச்சனை தீர்றதுக்கு தான் இந்த வழிபாடு பண்ண சொல்கிறேன். இந்த அச்சய திருதி அன்னைக்கு அந்த வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா கடன் பிரச்சனை தீர்ந்து போகும். அதுபோல் கடனை அடைக்கிறதுக்கு செவ்வாய்க்கிழமை நல்ல நாளாக பார்க்கப்படுகிறது. செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்கள். எதனாச்சும் பணம் அடைக்கிறதா இருந்தால் செவ்வாய்க்கிழமை மதியம் 1 to 2 கொடுங்க. இல்லைனா வெள்ளிக்கிழமை மதியம் 1 to 2 கொடுங்க. வெள்ளி செவ்வாய் மதியம் 1 to 2 கடனை திருப்பி கொடுத்தீங்கன்னா கடன் வெகுவாக குறைஞ்சி விடும். தேக ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறவங்களும் இந்த காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக உடலில் பார்த்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் வந்து வழுக்குது, குருச்சந்திரனும் பார்க்குறாங்க. ஸோ 3 நாட்கள் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏப்ரல் 29, 30, மே 1 இந்த 3 நாட்களும் தேக ஆரோக்கிய பிரச்சனையை பார்த்துக்கோங்க. மற்றபடி 6க்கு உடையவன் யார்? செவ்வாய். 6க்கு உடையவன் 6க்கு 9ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6க்கு 9ஆம் இடத்துல, ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு, நீசபங்கத்தில் இருக்கிறாரு. பிரச்சனை இல்லை, நிலைமையெல்லாம் பெருசாக மோசமாக இருக்காது. இருந்தாலும் கடன் பிரச்சனையும் சரி, தேக ஆரோக்கிய பிரச்சனையும் சரி கவனமாக பார்த்துக்கோங்க. வம்பு வழக்கு பிரச்சனைகள்லாம் உங்களை ஒன்றும் பெருசாக பாதிக்காது. சரியா? ஏன்னா 11ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால எல்லாத்தையும் நீங்கள் தூக்கி சாப்பிட்ருவீங்க. ஏன்னா தைரிய வீரிய சனாபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தைரிய வீரியமாக இருப்பீங்க. யாரும் உங்களை வந்து ஈஸியாக ஏமாற்ற முடியாது. உங்கள்கிட்ட எதுவும் வாங்கிட்டு போக முடியாது. உங்களை எதிர்த்து கடை போடவும் முடியாது. உங்களை எதிர்த்து நிற்கவும் முடியாது. ஸோ உங்களுக்கு எதிராளிகள், பகையாளிகள், உங்கள் மேலே பழி சொல்கிறவன்கள், உங்களை மறைமுக தாக்குறவங்க, இவங்களோட ஆட்டமெல்லாம் இந்த சித்திரை மாதம் இருக்காது. சரியாக போயிடும். அடுத்து சூரியன் தைரிய வீரிய சேனாபதி 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேருவார். ஸோ வையாசி மாதமும் பிரச்சனை இல்லை. மே 15 வரைக்கும் பிரச்சனை இல்லை. எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட மே 15 வையாசி 1ஆம் தேதி குரு பயிற்சி சேருவார் நினைக்கிறேன். அந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி வந்துடும். ஏன்னா 15 தான் பயிற்சி சேராரு. எஸ், ஆமாம், அதுக்கு நாள் இருக்குது இன்னும். இருந்தாலும் நான் இப்போ முன்னாடியே சொல்லிடுறேன் நான். சரியா நேர்களே? கரெக்டாக வையாசி 1ஆம் தேதி தான் நடக்குது, சம்பவம் நடக்குது. 14/5 தான் குரு பயிற்சி சேராரு. சித்திரை 31 பயிற்சி சேருவார். ஸோ குருவும் சூரியனும் ஆனி மாதம் தான் சந்திப்பாங்க. வையாசி மாதம் சந்திக்கிறது வாய்ப்பு இல்லை.
அதனால் ஒன்றும் பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் சூரியனுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். அதனால் எதிரிகளால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த காலகட்டத்தில். அரசியல்வாதிகள், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, அரசு சம்மந்தப்பட்ட காரியத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நீங்களாகவே இருப்பீங்க, இயல்பாக இருப்பீங்க. எதிரிகளால் எந்த தொந்தரவும் இருக்காது. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஓகே சார், இந்த காலகட்டத்தில் என்ன சார் வழிபாடு பண்ணலாம் அப்படின்னா, இந்த அட்சய திருதி அன்னைக்கு இந்த 30 தேவியில் கும்பிடுங்க. குறிப்பாக வந்து லட்சுமி படத்தையும் குபேரன் படத்தையும் வச்சு கும்பிடுங்க. குபேரன் வந்து ரொம்ப முக்கியமானவர், வடக்கு திசைக்கு அதிபதி. மிதுனம் வந்து வடக்கு திசையை நோக்கி இருக்கிற கிரக ராசி தான். ஏன்னா புதனின் வீடு, புதன் வந்து வடக்கு பக்கம் உள்ள கிரகம் தான். சரியா? அதனால் இப்போ புதனும் வடக்கு பக்க ராசியில் தான் இருக்கிறாரு. ஏன்னா காலப்புருஷ சக்கரத்தில் 12ஆம் இடம், 1ஆம் இடம், 2ஆம் இடம், 3ஆம் இடம், அது 4 ராசியுமே வந்து வடக்கு பக்கத்தை குறிக்கும். ஸோ உங்கள் ராசியும் வடக்கு பக்கம் தான் வருது. உங்கள் ராசிநாதம் வடக்கு உள்ள ராசியில் தான் இருக்கிறாரு. வடக்கு உள்ள ராசின்னு ஆரம்பத்தில் இருக்கிறதுனால வடக்கு பக்கம் வந்து இப்போ வலுவாக இருக்குது. குபேரனும் வடக்குக்கு அதிபதி தான். அதனால் நீங்கள் வந்து குபேரன் படத்தை வச்சு கும்பிடுங்க. அட்சய திருதி அன்னைக்கு குபேரன் படத்தை வைங்க. இல்லைன்னா குபேர சிலையை வாங்கி வந்துட்டு அதுக்கு சில பொருட்களை போட்டு நீங்கள் வந்து பூஜை புனஸ்காரம் பண்ணலாம். சரியா? மகாலட்சுமிக்கு என்ன பிடிக்குமோ அதே தான் குபேரனுக்கு பிடிக்கும். தனியான ஸ்பெஷலாக வந்து நீங்கள் நினைவேற்றம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதுபோக நீங்கள் கெண்டியில் தண்ணி வைக்கும்போது வேப்பலை போடுங்க, இல்லைனா துளசி போடுங்க. அன்றைக்கி துளசி போடுறது நல்லது. ஏன்னா மகாலட்சுமிக்கு வந்து துளசி ரொம்ப நல்லது. அதனால் துளசியை போட்டு நீங்கள் கும்பிடுங்க. செவ்வாய் வெள்ளிக்கு வந்து எலுமிச்சை பழத்தை மாற்றுங்க. நீங்கள் வந்து செவ்வாய் வெள்ளிக்கு பூஜை பண்ணுங்கள். ஒன்று காலையில் 6 to 7 செவ்வாய் உரையில் பண்ணுங்கள், இல்லைனா இரவு 8 to 9 செவ்வாய் உரையில் பண்ணுங்கள். எலுமிச்சை பழத்தை மாற்றுங்க. வாரம் 2 நாள் எலுமிச்சை பழத்தை மாற்றுங்க. அந்த எலுமிச்சை பழத்தை வச்சு கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பு. தெய்வம் வந்து உங்கள் வீட்டில் அப்படியே இருக்கும். எலுமிச்சை பழத்தில் பழைய பெரிய சக்திகளாக நிறைய இருக்குது. சரியா நேர்களே? அதே மாதிரி நீங்கள் வந்து அந்த கெண்டியில் பூஜை அறையில் தண்ணி ஊற்றுவீங்க பார்த்தீங்களா? அந்த கெண்டி வந்து டம்ளராக இருக்கக்கூடாது. எவர் சொல்ல டம்ளர் சிலவர் வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்போல்லாம் பண்ணாதீங்க. அதுக்குன்னு பித்தளை பாத்திரம் இருக்குது, செம்பு பாத்திரம் இருக்குது, பஞ்சாச்சரம்னு சொல்லுவோம். அந்த பஞ்சாச்சர செட்டை வாங்கி வச்சுக்கோங்க. எவ்வளவோ செலவு பண்ணுறோம். அதனால் பூஜைக்குன்னு பஞ்சாச்சரம்னு நீங்கள் பாத்திர கடையில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வெங்கல பாத்திர கடையில் போய் கேட்டாலும் சரி கொடுப்பாங்க. எவர் சிலர் எல்லா பாத்திர கடையிலும் கொடுப்பாங்க. பஞ்சாச்சாரம் கொடுங்கன்னா கொடுத்துருவாங்க. அவங்க ஒரு பொருட்கள் சேர்த்து கொடுத்துருவாங்க. அந்த பொருட்களை வாங்கி வச்சுருங்க. அது தாமரத்தில் இருக்கும், இல்லைன்னா பித்தளையில் இருக்கும். அந்த பொருட்களை தான் நீங்கள் பயன்படுத்தணும். சரியான நேரில் மணி, சூடங்காட்டுற தட்டு, மற்ற சின்ன தட்டு, அந்த கெண்டி எல்லாமே அதுக்கு ஒரு ஸ்பூன் இருக்கும், தாமரத்தில் தான் இருக்கும். எல்லாமே தாமரத்தில் தான் இருக்கும், காப்பரில் இருக்கும். அதில் வந்து தண்ணியை ஊற்றி செவ்வாய்க்கிழமை வேப்பலை போடுங்க, வெள்ளிக்கிழமை துளசி போடுங்க. இதை கண்டிப்பாக செய்யுங்க. வேப்பலை வந்து ஈஸியாக கிடைக்கும். எப்படி அக்கம் பக்கத்தில் வேப்ப மரம் இருக்கும், 2 இலையை எடுத்து போட்டுடலாம். துளசி கிடைக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தான். அது பூக்கடையில் தான் கிடைக்கும். சில பேர் வீட்டில் துளசி வச்சுருப்பாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படி துளசி வீட்டில் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, வெள்ளிக்கிழமை தானே செய்யணும், புதன்கிழமை போய் துளசியை வாங்கிட்டு வந்துடுங்க. புதன்கிழமை துளசி வாங்குறது ரொம்ப நல்லது. சில பொருட்களை சில கிழமை வாங்குறது நல்லது. புதன்கிழமை துளசி வாங்கினேன்னா வீட்டுக்கு பெருமாள் வந்துடுவார். ஏன்னா பெருமாள் வந்து துளசியில் தான் வாசம் பண்ணுறாரு. புதன்கிழமை பெருமாளுக்கு வந்த நாள். புதன்கிழமை பூக்கடையில் போய் துளசி வாங்கிட்டு வந்துடுங்க. ஒரு 5 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வாங்க. வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 வாரத்துக்குனாச்சும் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். 2 இலையை எடுத்து போடுங்க. சரியா? வெள்ளிக்கிழமை பூஜையில் போடுங்க. மற்ற நேரம் நீங்கள் எடுத்து கூட அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? நேரில் சாப்பிடலாம். வெறுவயத்தில் சாப்பிடலாம், தண்ணியில் போட்டு கூட சாப்பிடலாம். சரியா? நேரில் துளசி தண்ணியில் போட்டு சாப்பிட்றது மிகச்சிறப்பு. காலையில் போட்டுட்டு மதியம் ஒரு 11 மணிக்கு இந்த நண்பகல் வெயில் நேரம் ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம். காலையில் போட்டுருங்க. சரியா? ஒரு டம்ளர் செம்பில் போட்டுருங்க. ஒரு 5-6 துளசியை போட்டுருங்க. ஒரு 1/2 லிட்டர் செம்பில் ஒரு 5-6 துளசியை போட்டு அப்படியே வச்சுருங்க. கரெக்டாக 11 மணிக்கு அந்த தண்ணியை அப்படியே குடிங்க. அந்த துளசி செடியும் சேர்த்து சாப்பிட்ருங்க. உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். சளி கிளி பிரச்சனை எது இருந்தாலும் ஆரம்ப கட்டத்திலே போயிடும். நுரையீரலுக்கு நல்லது, லங்ஸுக்கு ரொம்ப நல்லது. இது தொடர்ந்து சாப்பிட்டு வரவங்களுக்கு லங்ஸ் பிரச்சனை சரியாக போயிடும். ஏன்னா புதன் வந்து லங்ஸுக்குள்ள கிரகம் தான். அதனால் அந்த புதனுடைய அம்சம் பெருமாள் துளசியில் வாசம் பண்ணுறதுனால அது ரொம்ப சிறப்பாக பார்த்துக்கப்படுகிறது. ஸோ ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம் 3க்குமே தொடர்பு இருக்குது. நம்ம இதை போய் உள்ளே போய் பார்த்தோம்னா ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைஞ்சு தான் கிடக்குது. லிங்க் இருக்க தான் செய்யுது. நம்ம பார்க்கணும். நிறைய தகவல் இருக்குது நேயர்களே. நான் அடுத்தடுத்து போடுறேன். நிறைய பரிகாரம் இருக்குது, வழிபாடு இருக்குது, ராசி பலனும் இருக்குது. ஜனன ஜாதகத்தை பற்றியும் பேசலாம், ராசி நட்சத்திரத்தை பற்றியும் பேசலாம். நான் அடுத்தடுத்து வீடியோவில் போடுறேன். இப்போ இதே 28 நிமிஷம் ஆயிடுச்சு. ரொம்ப பேசினாலும் எல்லோரும் சொல்கிறாங்க நீங்கள் நிறைய பேசுகிறீங்க சார் அப்படின்னு, அதுவும் கமெண்ட்ஸ் போடுறாங்க. நான் எல்லாத்தையும் சர்வ் பண்ணணும். அதனால் உங்களுக்கு வந்து இந்த வீடியோவை நான் இத்துடன் நிப்பாட்டிக்கிறேன். உங்களுக்கு அடுத்த தகவல்களை சொல்கிறேன். சரியா? என் ஃப்ளோ ஒரு மாதிரி இருந்தாலுமே சொல்கிற விஷயத்தில் அர்த்தம் இருக்கும். நான் 10 சொன்னேன்னா கண்டிப்பாக ஒரு 5 வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். அதில் கண்டிப்பாக வந்து விஷயம் இருக்கும். உங்களுக்கு ராசி பலனும் இருக்கும், ஆன்மீக தகவலும் இருக்கும், மருத்துவ குணங்களும் கிடைக்கும் உங்களுக்கு. சரியா நேர்களே? ஓகே, அடுத்தடுத்து வீடியோ போடுற நேர்களே தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள்,
லைக் பண்ணுறதை பொறுத்து நீங்கள் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி, நீங்கள் என்னை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லைக் பண்ணுங்கள். எந்த தகவலாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இன்னும் சிலப்பாக பேசுங்க சார், இல்லை இன்னும் சில கண்டென்ட் எடுத்து பேசுங்க சார் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்கு வீடியோ போடுறேன். உங்கள் பிரச்சனை என்ன இருக்குன்னு தெரியப்படுத்துங்க. அதுக்கும் நான் பரிகாரம், வழிபாடு, இல்லைன்னா அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னென்னு சொல்கிறேன். வாழ்த்துக்கள் நேயர்களே. எல்லாம் வல்ல இறைவன் மிதுன ராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். மிருகசீரிசும் திருவாதிரை புனர்பூசத்து நட்சத்திர பிறந்த நேயர்கள் அனைத்து வளங்கள் நலன்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயோடு நீடோடு இருப்பீர்கள், இறந்த வாழை பெறுவீர்கள். வருகிற அட்சய திருதி அன்னைக்கு உங்களுக்கு வளம் பெருகட்டும், நலம் பெருகட்டும், அல்ல குறையாத வற்றாத ஜீவ நிறைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நிறையட்டும். வாழ்த்துக்கள் நேயர்களே. வளங்கள் நலன்களை பெற்று நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நன்றி நன்றி.